ட்ரைனிங் தருது மிகப்பெரிய வேலை. அப்ப சார்ட்ட வந்து இதை பத்தி பேசணும் சார், நான் இதை பத்தி பேசணும் சார், அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பத்தி பேசும்போது இது இந்த போன சீசன் முடிச்சு இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சீசன் எப்படி கண்டென்ட் இருக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது சார் சில ஐடியாஸ் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த சீசன் வந்து சில விஷயங்கள் பண்ணிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு நம்ம வந்து இந்த சீசனுக்குள்ள போவான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மும்பை போயிருந்தீங்கன்னா இல்ல மும்பை வந்து கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன், டப்பாவாலா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு விஷயம் டப்பாவாலாஸ் அப்படின்னு பேரு. இது வந்து பாத்தீங்கன்னா 125 வருஷமா ஒரு ஒரு ஃபுட் சிஸ்டம், டெலிவரி சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. 125 வருஷம் மட்டும் இன்னைக்கு இருக்கு. இது வந்து ஒரு உலகமே வந்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த மும்பை டப்பாவாலாஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட். 125 வருஷமா இவங்க ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அமெரிக்கா, இந்தியாலயே வந்து நம்ம உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய ஒரு சிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா மும்பை தான். இங்க ஒரு நாள்ல 6 மணி நேரத்துல 1,30,000 டப்பா லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்க வந்து கை மாத்துறாங்க. ஓகேங்களா? 52 வாரம் 2,60,000 டிரான்சாக்சன், 52 வாரம் 6 மணி நேரத்துல 2,60,000, அதாவது 1,30,000 லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும். காலைல கொண்டு போய் கொடுக்கணும். மத்தியானம் அந்த 1,30,000 லஞ்ச் பாக்ஸ் அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு கான்செப்ட். இதை வந்து 6 மணி நேரத்துல முடிக்கணும். 3 மணி நேரத்துல ஃபுட் டெலிவரி ஆகும். 3 மணி நேரத்துல டப்பா வீட்டுக்கு போகணும். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஐடி பிளாட்ஃபார்ம் இல்லாம, மொபைல் போனே இல்லாம காஸ்ட் எஃபெக்டிவா அவங்க பண்றாங்க. இங்கிலாந்துல இருந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலுங்கிறத வந்து 6 சிக்மா அப்படிங்கறது உலகத்துல Fortune 500 கம்பெனி கிடைக்கக்கூடிய 6 சிக்மா சர்டிபிகேட் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்லாம இவங்க ஒரு நாளைக்கு 1,30,000 டப்பா மாத்துறாங்க. 2,60,000 டிரான்சாக்சன் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு வெறும் 212 தான் மிஸ்ஸிங் இல்லைன்னா லேட்டா கொடுத்துருக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு 2,60,000 இன்டர் 52 கணக்கு போட்டுக்காங்க. எத்தனை டிரான்சாக்சனோ அந்த மொத்த டிரான்சாக்சன்ல அவங்க மிஸ்டேக் வந்து வெறும் 212 டப்பா தான் அவங்க வந்து மிஸ் பண்றாங்க. இப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாம, எந்த ஐடி பிளாட்ஃபார்ம் இல்லாம, எந்த மொபைல் போனும் இல்லாம அவங்களால இவ்வளவு கிளியரா எப்படி பண்ண முடியுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? இப்படி வந்து அவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 2020 கோவிட்க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தனியா ஆப் ஆரம்பிச்சிட்டாங்க, வெப்சைட் ஆரம்பிச்சிட்டாங்க, 24/7 அசிஸ்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து ரெஸ்டாரண்டோட வந்து டைப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து 12 லோக்கல் ரெஸ்டாரண்டோட டைப் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இன்னைக்கு வந்து அவங்களே வந்து சென்ட்ரல் கிச்சன் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப 125 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராசஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இந்த உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு ப்ராசஸா பண்ணி தப்பு இல்லாம செஞ்சு எஃபெக்டிவா கொண்டு போய் இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை எலிவேட் ஆகி வேற ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலைமையில வந்து நிக்கிறாங்க. அப்ப 130 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க MBA படிக்கல, இவங்க வந்து ரோட்ல திரியிற சாதாரண மனிதர்கள் தான். இவங்களுக்கு யாரும் வந்து எந்த விதமான படிப்பறிவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு மோர் சக்சஸ் இருக்கு. அப்ப இவங்க தான் வந்து நமக்கான சரியான இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சீசன் ஆஃப்டர் சீசன் நம்ம இந்த மாதிரி உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறோம், நம்ம டீம் வழி நடத்துறோம்ல, நமக்கு இந்த டப்பாவாலுக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்பே இருக்க மிக உயர்ந்த அவார்டான ஸ்ரீ வாங்கரி பிரதம மகாமஸ்திங்கிற இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. சிஐயோட கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க பேச கூப்பிட்டு அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க. பிபிசி ஜி டிவி அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காங்க. அந்த உலகத்திலே டைம் மேனேஜ்மெண்ட்கான ரெக்கார்ட் வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க டப்பாவாலாஸ் தான். சரி, இதை கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா டப்பாவாலாவும் ஆர்டிசி கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து அவங்க எப்படி வந்து அதே மாதிரி பண்றாங்களோ அது கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு டூப்ளிகேட் பண்றோம். ஆனா 2 விஷயம் பாக்குறேன். ஒண்ணு, ஜெயிச்சவங்க நிறைய பேர் டயர்ட் ஆயிடுறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய லீடர்ஸ் டயர்ட் ஆயிடுது. இந்த ஆர்டிசியை ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. அதை வந்து ஒரு மாதிரி டயர்டா ஃபீல் பண்றீங்க. அது ஆப்வியஸா தெரியுது. நம்ம வந்து எல்லாத்தையும் பாக்குறோம், பேசுறோங்கிற வகையில சொல்றேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் டயர்ட்னஸ் தெரியுது. சீசன் ஆஃப்டர் சீசன் அட என்னப்பா தூக்கு உட்கார வச்சு பேசி இது எவ்வளவுதான் பேசுறது, எவ்வளவு பேசினாலும் வந்து இதுல வந்து பெருசா வரப்போறதுதான் வரப்போறது இல்ல, இதனால ரிசல்ட் வரது இல்ல, இப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்காக சொல்றேன், ஜெயிச்ச லீடர்ஸ்க்காக சொல்றேன். நீங்க இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்து, ஆனா டப்பாவால தான் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஒரு சிஸ்டம் தெளிவா ஃபாலோ பண்ண, ஒரு பிளான்டு சிஸ்டம் தெளிவா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா அது வந்து எவ்வளவு பெரிய எலிவேஷன் கொடுக்குங்கிறதுக்கு டப்பாவால சிறந்த உதாரணம் இருக்க முடியாது.
2 விஷயம் தெரிஞ்சுக்கோம். ஒண்ணு வந்து நாலேஜ்னா புரிதல், நம்ம கத்துக்கிறது, ட்ரைனிங் அட்டன் பண்றது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறது. ஆனா டப்பாவோட வெற்றி வந்து நாலேஜ் இல்ல, டப்பாவோட வெற்றி வந்து இம்ப்ளிமெண்டேஷன். சொன்னதை எதை பத்தி யோசிக்காம செஞ்சுக்கிட்டே இருந்ததுதான். ரிசல்ட்டை பத்தி அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம், சொன்னதை ஒழுங்கா செய்வோங்கிற அந்த ப்ராசஸ் தான் அவன் 125 வருஷமா காப்பாத்துச்சே தவிர. இங்க வந்து இந்த பிஎன்ஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன், பிஎன்ஐ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோட்டரி லைன்ஸ் மாதிரி பிஎன்ஐன்னு ஒரு ஆர்கனைசேஷன். அதோட ஃபவுண்டர் பேர் வந்து ஐவன் மைஸ்னர் அப்படின்னு ஒரு பேர். இந்த ஐவன் மைஸ்னர் சொல்றாரு, ஏற்கனவே ஒருத்தர் சிந்திச்சுட்டாருன்னா அதுல ஒரு சக்சஸ் இருக்குன்னு நீ கண்டுபிடிச்சனா நீ 2வது குப்பரப்படுத்தலாம் யோசிக்காத, ஏற்கனவே யோசிச்சதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாவே போதும், நீ ஒன்னும் பெருசாவே யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நீங்க சக்சஸ் வரும்போது சம்டைம்ஸ் நமக்கு என்ன வியாதி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸே திருப்பி ரீவர்க் பண்ணி பார்க்க ட்ரை பண்றது. அப்படி இல்லவே இல்லை, ஒழுங்கா போனாவே ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு ஒரு பிளான்டு சிஸ்டம் ஜெயிக்குங்கிறதுக்கு டப்பாவோட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. அப்போ பிளான்டு சிஸ்டம் ஒண்ணு. 2வது ஒரு கிளியரான சூப்பர்வைசர் மெக்கானிசம். இவங்க வந்து வெறும் ஸ்டிக்கரு பெயிண்ட் வச்சு டப்பாவை மாத்திக்குவோம். வெறும் ஸ்டிக்கர் ஒண்ணு இருக்கும், அங்க ஒரு பெயிண்ட் இருக்கும், அந்த பெயிண்ட் கலரு, அந்த பெயிண்ட் கலர் வச்சு டப்பாவை மாத்தி கொண்டு போய் கொண்டு வரும். இவ்வளவுதான் மேட்டர். அப்ப சாதாரணமான ஒரு சிம்பிள் மெக்கானிசத்துல ஜெயிக்க முடியும் 2வது காட்டினாங்க. 3வது கண்ணை மூட்டு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க. 4வது ஓகேங்களா, 125 வருஷமா இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சீசன் 12லயே டயர்ட் ஆயிடுறாங்க சில பேர். 125 வருஷம் சீசன் 12. அப்ப கணக்கு போட்டீங்கன்னா நாம வந்து இன்னைக்கு மிகப்பெரிய டீம் உருவாக்கிட்டோம், பிரம்மாண்டமான டீம் உருவாக்கிட்டோம். ஓகேங்களா, நினைச்சு பார்க்க முடியாத டீம் உருவாக்கிட்டோம். அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் பவர்ஃபுல்லா போகணும்னா என்ன வழி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டப்பா அளவு மாற வேண்டியதான். நான் முக்கியமா லீடர்ஸ் சொல்றீங்களா, மில்லியன்ஸ் லீடர்ஸ் நீங்களா வந்து டைனமிக்ஸ் உட்காந்துக்கலாம், நான் உங்கள்கிட்ட சொல்றேன். தயவு செஞ்சு ஒரு சிஸ்டம் ப்ராசஸ நீங்க தயவு செஞ்சு டயர்ட் ஆக்கிறாது, டயர்டா நினைச்சிடாது. உங்க மனசுக்குள்ள இது ஒரு போரிங் ப்ராசஸ் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிடாது. ஓகேங்களா, நாம எல்லாம் லைன் லைட்ல உட்காந்துருக்கோம், நமக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தங்க ஐடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு கேப் இருக்கு, அதை நம்ம தான் அட்ரஸ் பண்ணுவோம். இப்படி இந்த ப்ராசஸ கொஞ்சம் தயவு செஞ்சு ஆசையா பண்ணுங்க. ப்ராசஸ் பண்றது வேற, அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்றது வேற, ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ப்ராசஸ் பண்றது வந்து சக்சஸ் தராது, அதை ரசிச்சு பண்ணும்போது மட்டும்தான் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்குமே தவிர சும்மா பண்றது மூலமாக அந்த எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அப்ப இந்த 125 years ஆஃப் சக்சஸ் ஆஃப் டப்பாவால எதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சும்மா அந்த ப்ராசஸ் பண்ணல, அது ரொம்ப ரசிச்சே பண்ணாங்க. அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கம்யூனிகேஷன் மெத்தட் ஒன்று இருக்கு, ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மெத்தட் வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களால இவ்வளவு பேர் 125 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் கம்யூனிகேஷன் மெத்தட் வச்சிருக்காங்க. அப்போ இந்த சீசன் 12லயும் நம்ம வந்து எதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச போறோம். சோ இந்த மில்லியனர்ஸ்க்கு வந்து டாபிக் வந்து கம்யூனிகேஷனே தான். அப்ப கம்யூனிகேஷன் வந்து இந்த தடவை என்ன பண்ணீங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வேலை பார்த்துருக்கோம், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் செய்யணும் ஆசைப்படுறோம். பிகாஸ் நீங்க டைனமிக்ஸா இருக்கீங்க, ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்துருங்க உட்காந்துருக்கீங்க போது இதெல்லாம் கொஞ்சம் கான்சியஸா எப்படி பண்ணலாங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் சார் வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்ப அதன் அடிப்படையில வந்து நாம பாத்தீங்கன்னா 2 விஷயத்த ஒன்னா மிக்ஸ் பண்றோம். ஒண்ணு, ஒரு 125 வருஷம் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணப்பட்ட இந்த ஆர்டிஸ்ட் சிஸ்டத்துக்குமே டப்பாவால தான் காரணம். பட் அதே சிஸ்டத்தை வந்து ரொம்ப எஃபெக்டிவா பண்ணதுக்கு காரணம் அவங்ககிட்ட இருந்து ஒரு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் மெக்கானிசம் தான். அப்போ கம்யூனிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், நம்ம டீம் கம்யூனிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பேசும்போது இல்ல சார் இது ரிசல்ட் தரல, இது வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல, அதெல்லாம் ஓகே தான். ரிசல்ட் தரல, நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலங்கிறதுக்காக நீங்க வந்து சில விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டா ப்ராசஸ் எடுக்கலாமா? இப்ப உங்க பையன் உங்க சொன்ன அப்படின்னா நீங்க எப்படி பாப்பீங்க? அவன் டிரைவ் பண்ணுவீங்களா இல்ல அவாய்ட் பண்ணி தள்ளுவீங்களா ஆஸ்பெக்ட் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அந்த பனிஷ்மெண்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நிக்கிறான்னு பாக்குறது. இப்ப நீங்க காலத்துல நான் என் பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், நீ 5:45 ரெடி ஆயிட்டேன்னா அவனுக்கு ஸ்கூல்ல விடுறேன், 5:50 ரெடியான ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் விடுவேன் நான் இன்னைக்கு சொன்னேன். 5:50 ரெடியானா தயவுதாட்சியே பாக்க பஸ் ஸ்டாப் விட்டு வந்துட்டேன். இப்ப நான் வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், ஆனா திருப்பி நாளைக்கு அவன் என்ன பண்ணுவேன் கையில பிடிச்சிப்பேன். அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால நீங்க நல்லா கவனிங்க, ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுன்னா, சுன்சூன்னு ஒருத்தர் இந்த கதை சொல்லியிருக்காரு. சுன்சு பத்தி நான் உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு கதை சொல்றேன். சுன்சு சொல்றாரு, இவர் வந்து சைனால வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஆர்ட் ஆஃப் வார் புக் எழுதியிருக்காரு. நீங்களும் அந்த புக் கூட படிச்சிருக்கலாம் இல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். ஆர்ட் ஆஃப் வார் அப்படின்னு புக் இருக்கு. அந்த புக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கெல்லாம் ஒரு ரிவார்டு இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும், வெறும் ரிவார்டு இருக்க மாடல் ஜெயிக்காதுன்னு சொல்றாரு.
ஆனா இங்க சிக்கல் என்ன கேட்டீங்கன்னா, நாம வந்து ரொம்ப எமோஷனலா பார்த்து என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, ரிவார்டு மட்டும் தான் கொடுப்பே தவிர பனிஷ் பண்ண மாட்டோம். ஏன் பனிஷ் பண்ண மாட்டோம்னா, இல்ல நம்பாலு அவன் தப்பா நினைச்சுக்குவான், கோச்சுக்குவான், டென்ஷன் ஆகும் நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த பனிஷ் பண்ற பழக்கத்தை நம்ம விட்டுட்டே வருவோம். அந்த சுன்சு என்ன சொல்றான், 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, ஒரு ரிவார்ட் மாடல் இருந்து அங்க ஒரு பனிஷ்மெண்ட் மாடல் இல்லைன்னா அந்த ரிவார்டுக்கே மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். அப்ப வந்து சுன்சுவோடைய அரசர், சின்சு அந்த நாட்டுக்கு யாரு மந்திரியா இருக்காரு, அந்த நாட்டுக்கு வந்து ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் வந்து சுன்சு கிட்ட ஒரு பொறுப்பை படிக்கிறார். என்ன பொறுப்பு படிக்கிறாருன்னா, இந்த நாட்டுடைய ஆர்மியை நீ தான் தயார் பண்ற, அவங்களுக்கு வந்து எல்லா போர்க்கலை நீ தான் கத்துக் கொடுக்குறேன்ட்டாரு. அப்ப அந்த 3000 பேத்துக்கு போர்க்கலை கத்துக் கொடுத்துட்டு இருக்காரு சுன்சு. அந்த போர் படைக்கு 2 பேத்த வந்து படத்தளபதிகள் அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா அரசரே. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அரசருடைய ஒப்பாட்டி. நேரா எங்க போய் உட்காந்துடுறாங்க, அந்த போர் அந்த அணிக்கு தளபதியா போய் உட்காடுறாங்க. நேரா அந்த பவர் ஏன் கிடைச்சு சொல்லுங்க? ஏன்னா 2 பேரும் வந்து அரசோட இன்ஃபுளுன்ஸ்ல வந்துட்டாங்க. அப்ப வந்து நிக்கிறாங்க. சுஞ்சு சொன்னா பெருசா கேட்க மாட்டேங்கிறாங்க. சுண்டு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்கு என்ன நினைப்பேன், நாங்க அரசருடைய கீப்பு, அதனால நாங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்புல அவங்க இருக்காங்க. சுஞ்சு சொல்லி கொடுக்குறாரு. இந்த 3000 பேர் ஒழுங்கா செய்யறாங்க. பட் இது 2 பேரும் நினைச்சா செய்யறாங்க, நினைச்சா செய்ய மாட்டேன்றாங்க. கேஷுவலா இருக்காங்க. ஒரு நாள் மீட்டிங் வராங்க, ஒரு வர மாட்டேன்றாங்க. இப்படியே இருக்காங்க. இந்த 3000 பேர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த 2 பேர்த்த பார்த்து இந்த 3000 பேர்ல சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கேஷுவலா மாறுறாங்க. ஏன்னா இந்த நம்ம லீடருங்களே சரியில்லையேன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் அரசர் சொல்றாரு சுன்சு கிட்ட, இன்னைக்கு எனக்கு ஒரு டெமோ காட்டுங்கிறாரு. அப்ப அந்த 3000 பேர்த்து கீழே நிக்க வைக்கிறாங்க. 2 பேரும் முன்னாடி நிக்கிறாங்க. இன்னைக்கு டெமோ காட்டணும். அப்போ அந்த சுன்சு என்ன பண்றாருன்னா, அந்த 3000 பேர்த்து பின்னாடி நிக்க வச்சு முன்னாடி இந்த 2 படத்துல நிக்க வச்சுட்டு அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா அந்த 3000 பேத்துல நிறைய பேர் திரும்புறாங்க. ஆனா சில பேர் திரும்பல. ஏன் திரும்பலன்னு கேட்டா, இந்த முன்னாடி வப்பாட்டிங்க 2 பேர் திரும்பல, படத்துல 2 பேர் திரும்பல, கேஷுவல் நின்றுட்டு இருக்காங்க. அது அரசர் பார்த்துட்டே இருக்காரு. இப்ப சுன்சு என்ன பண்ணாருன்னா ஒரு வாழை உருவினார். வாழை உருவி 2 படத்தளபதி தலையும் வெட்டுறாரு. வெட்டிட்டு இப்ப திருப்பியும் அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3000 பேர் என்ன பண்ணிருப்பாங்க, படக்கம் திருப்பி நின்னாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ரிவார்டு ஒண்ணு இருந்தா பனிஷ்மெண்ட் ஒண்ணு இருக்கணும். ரிவார்டு மட்டும் கொடுத்துட்டு பனிஷ்மெண்ட்ங்கிற கான்செப்ட் இல்லைன்னா அந்த ரிவார்டுக்கு மரியாதை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாம டீம் வளர்த்தி எடுக்கும் போது இப்ப செந்தில் சார் சில பேர் நம்ம யோசிப்போம், ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காரு அப்படி கேட்டீங்கன்னா, ரிவார்டு இருக்கிற இடத்துல பனிஷ்மெண்ட் இருக்கும். நீ இதை செஞ்சா நான் உனக்கு சைனா கூட்டு போறேன், நீ இதை செஞ்சா உனக்கு சிங்கப்பூர் கூட்டு போறேன், நீ இதை செஞ்சா உனக்கு அப்ராட் கூட்டு போறேன். ரிவார்டு நான் செய்யாட்டி ஒண்ணு இல்ல அப்படி சொன்னா அந்த ரிவார்டுக்கே வேல்யூ இல்லாம போயிடும். அந்த லாஜிக் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த இடத்துல நீங்க டைனமிக்கா வந்திருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் a கிரேட் நியூஸ். எப்படி கேட்டீங்கன்னா, there is a reward மாடல். ஒரு ஐடலுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. ஏன் there is a punishment மாடல். ஆனா இந்த ப்ராசஸ் விடுறதே இல்லை. ஆர்டிசிங்கிற ப்ராசஸ் இல்ல. காலைல ஜூம் மீட்டிங் நடக்கதான் போகுது, கிளாஸ் எடுக்கதான் போறோம். ஆனா அங்க என்ன இருக்கு, ஒரு ரிவார்ட் இருக்கு, பனிஷ்மெண்ட். அப்ப இந்த லாஜிக் நீங்க அங்க உங்க டீமை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதை நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். டோட்டலா ஜீரோ இன் பண்ணி வேணாம் முடிவு பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அந்த ப்ராசஸ் இருந்துட்டே இருக்கணும். அதுல ஒரு கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கணும். அந்த கம்யூனிகேஷன்ல 2மே இருக்கணும், ரிவார்டு இருக்கு, பனிஷ்மெண்ட் இருக்கு. நான் இதை வந்து நீங்க இத்தனை சீசனுக்கு அப்புறம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு உங்க டீமுக்கு சில விஷயங்களை தயவு செஞ்சு தராம விட்டுறாதீங்க. கான்சியஸா கொடுத்துட்டே இருங்க. 125 வருஷமா செய்யப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பிரம்மாண்டமா நிக்குதுன்னா வெறும் 12 சீசன் டயர்ட் ஆக வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு கான்சியஸா இறங்கி வேலை செய்யுங்க. பிகாஸ் கண்டிப்பா ஒரு பிளான்ட் சிஸ்டம், ஒரு சூப்பர்வைசரி மெக்கானிசம், ஒரு ப்ராசஸ் உங்களை நிச்சயமா அடுத்த எலிவேட் பண்ணுங்க, மாற்றுக்கிறது கிடையாது. we are in people business. நாம் people business ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த people businessல நாம நினைக்கிற மாதிரி எல்லாரும் அமையணும் ஒரு அவசியமும் கிடையாது. அப்ப அங்க ஒரு சேலஞ்ச் கண்டிப்பா வரும். இதை காப்பாற்ற ஒரே வழி சிஸ்டமும் மெக்கானிசமும் ப்ராசஸும் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால சீசன் ஆஃப்டர் சீசன் டயர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. பம்ப் ஆகி மேல ஏற வேண்டிய அவசியம் தான் இருக்கு. இன்னும் எனர்ஜி தான் உங்களுக்கு வேணுமே தவிர இன்னும் டயர்ட் ஆக வேண்டிய அவசியம் நிச்சயமா கிடையவே கிடையாது. ஓகே, தயவு செஞ்சு இதை கான்சியஸா புரிஞ்சுக்கிட்டு இந்த சீசனுக்குள்ள நான் ரொம்ப பாசிட்டிவா வெளியே வரணும். நான் பல மீட்டிங்ல சொல்லியிருக்கேன், நீங்க ரூமுக்குள்ள எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்கிறது முக்கியமே இல்லை. ரூமை விட்டு வெளியே போய் நீங்க பேசும்போது எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்கிறது தான் சக்சஸ். ஓகேங்களா? ஒரு ஜூம் மீட்டிங்ல, ஒரு லைவ் மீட்டிங்ல
உட்கார வச்சு கேள்வி கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. லைவ் மீட்டிங், இந்த மீட்டிங் லைவ் மீட்டிங்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்கர் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, ஆனந்தன் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, விஜு இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, வெங்கடேஷ் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, முகலீஸ்வரி மேடம் ப்ரோக்ராம் எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர், எக்ஸலண்ட், மார்வெலஸ், கண்ணையை திறந்து விட்டீங்க, நாங்க தாங்கல யோசிச்சதே இல்ல, இது வரைக்கும் அட்டன் பண்ண ப்ரோக்ராம் இதுதான் பெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் பாஸ்கரும் ஆனந்தனும் கார்ல போகும்போது என்ன பேசிட்டு போவாங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். அதுல நீங்க உங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றேன். அதுல நீங்க செந்தில் சார் ஏமாத்த முடியாது. அதுல நீங்களே உங்களை ஏமாத்திட்டா தான் உண்டுன்னு சொல்றேன். இது நிறைய நடக்குதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, செந்தில் சார்க்காக செய்யலாம். இப்படிதான் அந்த ப்ராசஸ் ரன் பண்ண ட்ரை பண்றீங்களே தவிர, இல்ல இது எனக்கான ப்ராசஸ், இது என் டீமுக்கான ப்ராசஸ், டீம்னா அப்படிதான் இருக்கும், இதுல சேலஞ்சஸ் இருக்கும், இதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை மீறி ஏறி அடிக்கணும் அப்படிங்கிறது சீசன் ஆஃப்டர் சீசன் உங்களோட இன்டென்ஷன் குறையுதுன்னு சொல்றேன். நீங்க டயர்ட் ஆகுறீங்கன்னு சொல்றேன். 125 வருஷமா ஒரு ப்ராசஸ் நின்று ஜெயிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுக்கு காரணம் அந்த ப்ராசஸ், சிஸ்டமும், மெக்கானிசம், ப்ராசஸ் தான். அப்ப இதை டயர்ட் ஆகி நீங்க உங்களை யாரையும் ஏமாத்த முடியாது. 2 பேர் தான். நீங்க இன்னைக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ஜோன்ல உட்காந்துட்டீங்க, எக்ஸலண்டான இடத்துல உட்காந்துருக்கீங்க, கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட் நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கோம், மாற்று கருத்தே கிடையாது. வெறும் ட்ரைனிங் எடுத்து என்னால இவ்வளவு காசு சம்பாதிக்க முடியுதுன்னா, இதுல நின்று நீங்க எவ்வளவு காசு சம்பாதிக்க புரிஞ்சுக்க முடியும், ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்படி நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, உங்க கீழே இன்னைக்கு புதுசா ஒரு கன்வெர்ட் டிசைன் வந்து சேர்றாரு பாத்தியா, ஒருத்த பிலீவர் சேர்றாரு பாத்தீங்களா, அவரு நம்புறாரு. என்ன நம்புறாருன்னா, நானும் ஒரு வெங்கடேசா மாற முடியும், நானும் ஒரு மரி சசியா மாற முடியும், நானும் ஒரு சஞ்சீவா மாற முடியும், நானும் ஒரு கோபியா மாற முடியும் நம்புறாருல. அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா, உங்க பொறுப்பு தான். ஆகிய 125 வருஷம் ப்ராசஸ் நீங்க இன்னும் வெறித்தனமா இறங்கி பண்ணணும்னு சொல்றேன். சீசன் 12 டயர்ட் ஆக வேண்டிய அவசியம் ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றேன். அது என்னால பார்க்க முடியுதுன்னு சொல்றேன். இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சார், இது வேலைக்கு ஆகுது சார், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சார், நாங்க செய்யறோம் சார், செந்தில் சார் சொன்னா, பட் நாங்க இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டயர்ட் ஆகுறீங்க, வீக்கா மாறுறீங்கன்னு சொல்லுது. ஓகேங்களா? அதை நீங்க கொஞ்சம் கான்சியஸா ரீவொர்க் பண்ண வேண்டியதுதான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த பிசினஸ் பில்டெக்ஸ் நீங்க எடுத்துட்டு நடக்கும் போது, நீங்க எடுத்து 2017 இதை எடுத்து நடக்கும் போது உங்களுக்கு தெரியுமா இது பெரிய மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் பார்த்திருக்க வெற்றி பிரம்மாண்ட வெற்றி. அப்போ கற்பனையே பண்ண முடியாத ஒரு விஷயத்த நமக்கு ஒன்னா சேர்ந்து வந்திருக்குன்னா, இந்த சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ராங்கா இழுத்து பிடிச்சு கட்டணுமா, இன்னும் வெறித்தனமா இழுத்து பிடிச்சு கட்டணுமா, இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல டயர்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, 125 வருஷம் டயர்ட் ஆக ஒருத்தரால் செய்ய முடியுதுன்னா, ஒரே ப்ராசஸ் திரும்ப 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 பண்ண முடியுது. ஏன்னா இந்த ப்ராசஸ்ல இந்த சிஸ்டம் வெற்றி இருக்குன்னு அவங்க நம்புறாங்க, கண்ணை மூட்டு செய்யறாங்க. 125 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. நீங்க டெக்னாலஜி கையில எடுத்துறாங்க. டெக்னாலஜியே இல்லாம 125 வருஷம் ஜெயிச்ச டப்பாவாலஸ் நீங்க டெக்னாலஜி உள்ள வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னும் வெறித்தனமா ஜெயிக்க போறாங்க. அப்படின்னா அந்த பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம், ப்ராசஸ், மெக்கானிசம் தான். 4வது முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் தான். அதனால இந்த சீசனும் நம்ம மொத்தமா கம்யூனிகேஷன் பத்தி பேச போறோம். கம்யூனிகேஷன் 2 வகை. ஒன்னு ஒன்-டு-ஒன் கம்யூனிகேஷன், நானும் சிவசுப்ரமணியம் பேசுறது, நானும் சிவாஜி பேசுறது, நானும் ராஜாவும் பேசுறது, நானும் வேலாயுதம் பேசுறது, நானும் ஏழுமலையும் பேசுறது, தனிப்பட்ட முறையில டீமா பேசிக்கிறது, அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன். ஸ்டேஜ் ஏறி உங்க மக்களை ஹேண்டில் பண்றது இன்னொரு வகையான கம்யூனிகேஷன். 2மே கம்யூனிகேஷன் தான். சோ இந்த மொத்த சீசனும் கம்யூனிகேஷனை பத்தி பேச போறோம். எந்த அளவுக்கு ப்ராசஸ், மெக்கானிசம், சிஸ்டம் முக்கியமோ அதே அளவு கம்யூனிகேஷன் முக்கியம். கம்யூனிகேஷன் நெகட்டிவா இருந்தா ப்ராசஸ் ஸ்ட்ராங்கா இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. தயவு செஞ்சு விஷயத்தை பேச புரிஞ்சுக்கோங்க. நீங்க விளையாட்டு கூட நெகட்டிவா பேசாதீங்கன்னு சொல்றேன். நீங்க விளையாட்டுக்கு பேசுற நெகட்டிவ் கூட என்ன பண்ணும்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராசஸ கெடுக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான மெக்கானிசம் உடைக்கும், ஒரு சிஸ்டம் ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். ஏன்னா நீங்க விளையாட்டுக்கு பேசுறது நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கூட ஒரு உட்காந்துடைய ஒரு ப்ராசஸையோ கான்பிடன்ஸையோ உடைப்பீங்க. அப்ப கம்யூனிகேஷன் சாதாரண விஷயமே கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஆனா யதார்த்தமா பேசும்போது, அதாவது நானு, திவாகர், சுரேஷ் பாபு சாரு, அப்புறம் சிவராஜ், அப்புறம் தீபக், நாங்கெல்லாம் லீடர்ஸ், மகாதேவன், நாங்கெல்லாம் லீடர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல, அப்படி பேசுறது இருக்குல்ல, அது தப்பு கிடையாது. நான் அப்படி நெகட்டிவா பேச வேணும் அப்படி சொல்ல. இன்டென்ஷன் ஆஃப் த டிஸ்கஷன் இருக்குல்ல, அதான் முக்கியம். அதாவது நெகட்டிவ்ங்கிறது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கஷன்ல இல்ல, இன்டென்ஷன்ல தான் அது வருது. ஒண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நெகட்டிவ் பேசுறது தப்பு இல்ல, அது தப்பே கிடையாது. ஆனா இன்டென்ஷன்லயே சிக்கல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கம்யூனிகேஷன் பயங்கரமா டேமேஜ் ஆயிரும்னு சொல்றேன். அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் ஜெயிச்சதுக்கு காரணம் ஒரு கம்யூனிகேஷன் தான். செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஒரு பக்கம் இருக்காங்க,
மீதி உலக நாடுகள் ஒரு பக்கம் இருக்காங்க. 4 நாடு ஒரு பக்கம், ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, ஜப்பான் ஒரு பக்கம், மீதி பேர்லாம் ஒரு பக்கம். அப்போ ஜெர்மன் நாட்டுக்காரன் ஹிட்லரு, முசோலினி, ஸ்டாலின் அடிச்சு துவம்சம் பண்றாங்க, அடிச்சு உடைக்கிறாங்க. இங்கிலாந்துக்கு ஏகப்பட்ட சேதாரம். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் ஒண்ணு கொடுக்குறாரு வின்ஸ்டன் சர்ச்சில். இன்னைக்கு நீங்க கூகுள்ல போய் உலகத்தின் தலை சிறந்த பேச்சுகள் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா அதுல இந்த பேச்சு ஒண்ணு வரும். அதுல வின்ஸ்டன் சர்ச்சில் முடிக்கமோ சொன்ன வார்த்தை தான் நெவர் 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 கிவ் அப் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த ஸ்பீச் முடிச்சதுக்கு அப்புறம் உலக நாடுகளுடைய படையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஜெர்மனியை காலி பண்ணுவாங்க. அப்படின்னா ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு 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 போர்ல ஜெர்மனி தோத்ததுக்கும் தோத்துக்கிட்டு இருந்த ஒரு போர்ல இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கும் காரணம் வெறும் 10 நிமிஷம் ஸ்பீச் ஆஃப் வின்ஸ்டன் சர்ச்சில். உலகத்தின் தலை சிறந்த பேச்சு. ஓகேங்களா? எனக்கு உங்களுடைய வியர்வை தேவையில்லை, எனக்கு உங்கள் ரத்தம் தேவை அப்படின்னு ஆரம்பிப்பார். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் ஸ்வெட், ஐ வாண்ட் யுவர் பிளட் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு மரண ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு வின்ஸ்டன் சர்ச்சில். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேய்தனமா இறங்கி வேலை செய்வானுங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்போ ஒரு உலக போரை வென்றதுக்கு காரணம் என்ன? பீரங்கி இல்ல, ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கம்யூனிகேஷன். அவ்வளவு பவர்ஃபுல் கம்யூனிகேஷன். நீங்க பாகுபலி படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பாகுபலியில கடைசியில அப்படியே தோத்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப அப்படியே பாகுபலி அப்படியே குதிரையில வருவான், எது மரணம் அப்படின்னு கேட்டு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அப்படி தோத்து போயிட்டு இருப்பாங்க, அப்படியே திருப்பி அப்படி வீர கொண்டு எழுந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த 3 நிமிஷம் எது மரணம்ங்கிற ஒரு பேச்சு தான் மீண்டும் பாகுபலியோட மகிழ்வை ஜெயிக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அந்த 3 நிமிஷம் பேச்சு தான். அப்ப அவன் தோண்டு போயிருப்பான், டயர்டா இருப்பான். அவன் வீரன் தான், ஆனா டயர்டா இருப்பான். அவன் கான்பிடன்ஸ் உடஞ்சு போயிருப்பான், அவன் டயர்ட் பயந்து போயிருப்பான். ஆனா ஒரு 3 நிமிஷம் ஸ்பீச் திருப்பி அந்த வார ஜெயிக்க வைக்குதுன்னா, ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் உலக போரே ஜெயிக்க வைக்குதுன்னா, கம்யூனிகேஷனும் ப்ராசஸும் தான் உங்களை கடைசி வரை காப்பாற்றும். அது நெகட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க மாட்டீங்க. நாம சொகுசா உட்கார்ந்து இருக்கும் போது லைட்டா அப்படி திமுறல போடா போறான் அப்படி தோணுது இல்ல, ரொம்ப தப்பான தாட். அப்படி நினைக்கவே கூட திரும்ப 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 அந்த ப்ராசஸ்ல போயிட்டே இருக்கு. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை? நீங்க ஜெயிச்சிட்டீங்க தானே சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க 2015 2014 2017 மாசம் 3 லட்சம் செலவு 4 லட்சம் செலவு பண்ணா நீங்க பயந்துருக்கும். அப்ப உங்கள்ட்ட காசு இன்னைக்கு சாதாரண மில்லியன்ஸ். போன வாரம் மில்லியன்ஸ் பேசிட்டு இருந்தோம். 3 மில்லியன்ஸ் நம்ம டீம் இல்ல, இந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன். 3 மில்லியன்ஸ் பார்த்து பேசிட்டு இருக்கேன். 3 பேரும் சொல்றாங்க சார் லாஸ்ட் 15 டேஸ் சீலிங் அடிக்கிறது சார். மில்லியன்ஸ் லாஸ்ட் 2 வாரமா சீலிங் அடிக்கிறாங்க. சீலிங் அடிக்கிறேன் சார், மில்லியன்ஸ் சீலிங் அடிக்கிறேன். அப்ப சீலிங்னா என்னாச்சு? 4 லட்சம் காயின் 15 நாள் வந்துருக்கு, 4 லட்சம் காயின் வந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ அது செலவு பண்ண மனசு வராதா? அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி கையில காசே இல்லாத ஓடி போய் கடனை வாங்கி செலவு பண்ண தெரிஞ்சு இதே மில்லியன்ஸுக்கு இன்னைக்கு சீலிங் அடிச்சதுக்கு அப்புறம் செலவு பண்ண மனசு வரல, ப்ராசஸ்க்குள்ள போக முடியல, டீமை வழி நடத்த முடியலன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன், நீ எக்கிட்ட கேட்டா எனக்கு என்னங்கிற அந்த தாட் ப்ராசஸ் மண்டுக்குள்ள வந்துச்சுன்னு வேற அர்த்தம் வந்திருக்க முடியாது. பின்னாடி வேற அர்த்தம் வந்ததை நான் பார்க்கவே இல்லை. ஆனா போங்க சார், இவங்க சொன்னா செய்ய மாட்டாங்க சார். சரி எவ்வளவு சார் இவங்க சொல்லி தருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க பையனுக்கு எத்தனை சொல்லி கொடுப்பீங்க? உங்க பொண்ணுக்கு எத்தனை சொல்லி கொடுப்பீங்க? சொல்லுங்களேன், நீங்க சும்மா சொல்லுங்க. உங்க பையனுக்கு எத்தனை சொல்லி கொடுப்பீங்க? சாகர வரைக்கும் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணுக்கு சாகர வரைக்கும் சொல்லி கொடுக்க மாட்டீங்களா? உங்களையே நம்ம கையை பிடிச்சி பின்னாடியே வரேன் உங்க பையன், அவங்க டீம், அவனுக்கு எத்தனை சொல்லி கொடுக்கணும்? சாகர வரைக்கும் சொல்லி கொடுக்கணும் சார். அதான் சார் டீமோட லீடரோட வேலை. நீங்க எதுக்கு சார் டயர்ட் ஆகுது? ஏன் டயர்ட் ஆகுறீங்க? டயர்ட் ஆக கூடாது, கம்யூனிகேட் பண்ணணும். ஆமா அவன் அப்படிதான் இருப்பான், கொஞ்சம் முன்ன பின்ன தான் வருவான், கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். இழுத்து பிடிச்சி கட்டுங்க சார். உங்களுக்கு தெரியாது, ஒரு 10 நிமிஷம் அவன் லைஃப் மாத்திடும் சார். ஒரே 10 நிமிஷம் அவன் லைஃப் மாத்தும். அது இந்த சீசனா கூட இருக்கலாம் தானே சார், ஏன் இருக்க கூடாது சார்? சார் 10 சீசனா பாத்துட்டேன் சார் அப்படின்னு விட்டுருவீங்களா? இன்னைக்காத்தால என் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் சார், அவன் மாறுவான்னு நம்புறேன் சார். அப்ப அதே ப்ராசஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு இழுத்து பிடிங்க சார். 2வது 3வது உலக போற வராம தடுத்தது ஒரு ஸ்பீச். அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வந்துருச்சு, சண்டைதான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அமெரிக்காவும் முடிவு பண்ணிட்டா சண்டை தான் சொல்லி, ரஷ்யாவும் முடிவு பண்ணிட்டா சண்டை தான் சொல்லி, 2 பேரும் முடிவு பண்ணாங்க சண்டை போல முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா கடைசியா ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், இந்த பேச்சுவார்த்தை விளங்காதுன்னா சண்டைக்கு போயிடலாம் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அமெரிக்கன் டீமும் ரஷ்யா டீமும் மீட் பண்றாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இறுகிய மனநிலையில உட்காந்துருக்காங்க. அப்போ அமெரிக்கன் சோல்ஜர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா போய் அந்த ஆர்மி ஜெனரல் சொல்றாரு, சார் நான் வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறேன் சார், நான் மெதுவா பேச்சு ஆரம்பிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் சோல்ஜர் போய் ஒரு ஜோக் அடிக்கிறார்.
அவர் ஜோக் அடிச்சு முடிச்ச உடனே அந்த மொத்த ஹாலியன் தான் கடகட கடகடன்னு சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தை பார்த்தா இந்த பழகிய இறுகிய மனநிலை இல்ல, எல்லாரும் அன்பா இருக்காங்க. அப்படியே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சு சுமூகமா முடியுது. ஒரு உலக போரே நடக்காம தடுக்கப்படுகிறது. அப்போ உலக போரே தடுத்தது எது? ஒரே ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் சார். ஒரு உலக போர் ஜெயிச்சதுக்கு காரணம் ஸ்பீச். ஒரு உலக போரே வராம தடுத்தது எது? ஸ்பீச். அப்ப கம்யூனிகேஷனுங்க சாதாரண விஷயம் இல்ல. அதை தயவு செஞ்சு உங்க டீமுக்கு தரதை நிறுத்திடாதீங்கன்னு சொல்றேன். ப்ராசஸ் நிறுத்திடாதீங்கன்னு சொல்றேன். வேணாம் சார், இது ஆக சார், தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு சொல்றேன். அப்ப கம்யூனிகேட் பண்ணுங்க, திரும்ப திரும்ப சொல்லி புரிய வைங்க, திரும்ப திரும்ப அவங்ககிட்ட பேசுங்க. அப்ப அது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது, சிரிக்கவே வாயே திறக்க வேணாம். இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார்லி சாப்ளின். வாயே திறக்கல அந்த மனுஷன், வெறும் பாடி லாங்குவேஜ் வச்சு இந்த உலகத்தை கட்டி போட்ட ஒரு மனுஷன். இதுவும் கம்யூனிகேஷன் தான். அப்ப நீங்க அன்பா இருப்பதன் மூலமாக, சிரித்த முகமா இருக்கிறது மூலமாக, அப்படி தோல்ல மெதுவா கை போடுறதன் மூலமாக உங்களால உங்க டீம் அழகாக கம்யூனிகேட் பண்ணி கூட்டு வர முடியும்னு சொல்றேன். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் தான். அப்ப பவர்ஃபுல் பாடி லாங்குவேஜும் ஒரு கன்சிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, அதை ஒரு ப்ராசஸோட கனெக்ட் பண்ணீங்கன்னா, சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, 125 வருடமும் வெற்றியாக போகும் டப்பாவாலா மாதிரி நம்பனாலையும் காலத்துக்கும் ஆர்டிசி வச்சு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் மிக ஸ்ட்ராங்கா நம்புங்க. டைனமிக்ஸ் ப்ளீஸ், நீங்க நம்புங்க. ஃபர்ஸ்ட் டைனமிக்ஸ் நம்பினா அது ஆட்டோமேட்டிக்கா அடுத்ததுக்கு போகும். அந்த ஐடல் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம் டைனமிக் வர்றதுக்கு காரணமா நீங்க தான் இருக்கு. இந்த வாரம் இந்த சீசன் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெளியே பேசுறது இருக்குல்ல, தயவு செஞ்சு பாசிட்டிவா பேசுங்க. 2 வார்த்தை நான் இப்ப லெவல் 2ல கத்து கொடுத்துட்டு இருக்கேன். 2 வார்த்தை. ஒன்னு பேரு கம்ப்ளைண்ட், இன்னொரு பேரு சஜஷன். கம்ப்ளைண்ட், சஜஷன். கம்ப்ளைண்ட்டுக்கு சஜஷனுக்கு என்ன வித்தியாசம் சார்? நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன் சார், அதுக்கும் நான் சஜஷன் கொடுக்க சார், அதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்றவன் இருக்கான்ல, கம்ப்ளைண்ட் பண்றவன் அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்க மாட்டான், வெறும் குறைய மட்டும் சொல்லுவோம், அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட். சஜஷன் பண்றவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மொத்த ப்ராப்ளத்தையும் புரிஞ்சுக்குவான், அதுக்கப்புறம் ஒரு அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுப்போம், அதுக்கு பேர் சஜஷன். 11 சீசன் முடிச்சிட்டீங்கல்ல, இனி உங்க வாயில இருந்து கம்ப்ளைண்டா வரக்கூடாது. என்ன வரலாம்? சஜஷன் வரும். நீங்க தான் லீடரா மாறிட்டீங்கல்ல, நீங்க தான் டைனமிக்ஸா இருக்கீங்கல்ல, பல விஷயங்களை பார்த்தவங்க தானே. நீங்க அட்டன் பண்ணத ட்ரைனிங் ப்ரோக்ராம், திவாகர் வந்து என்னை விட அதிகமா ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன். இல்ல, எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ட்ரைனிங்ல. பட் என்னை விட அதிகமான ட்ரைனிங் அட்டன் பண்ணது யாரா இருக்கு? திவாகரா இருக்க வாய்ப்பு, ஒரு ராஜ்குமாரா இருக்க வாய்ப்பு, ஒரு தினேஷா இருக்க வாய்ப்பு. ஏன் எவ்வளவு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிருக்கீங்களா? அவ்வளோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்கள்ட்ட கேட்கறது மொத்தம் இந்த சீசன் என்ன தெரியுமா? இனி உங்க வாயில இருந்து கம்ப்ளைண்டா வரக்கூடாது. என்ன வரலாம்? சஜஷன்ஸ் வரும். சஜஷனுக்கு அதேதான் 2 ஒண்ணுதான். கம்ப்ளைண்ட் சஜஷன் ஒண்ணுதான். ப்ராப்ளத்தையே புரிஞ்சுக்காம வெறும் வாயிலேயே வடை சுட்டா அதுக்கு பேர் என்ன? கம்ப்ளைண்ட். அந்த மொத்த ப்ராப்ளத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பெட்டர்மெண்ட் கொடுத்து அதுக்கு பேர் சஜஷன். அப்ப டைனமிக்ஸ் வாயிலுமே என்ன வரக்கூடாது? கம்ப்ளைண்டா வரக்கூடாது. என்ன வரலாம்? சஜஷன்ஸ் வரும். சார் இது இப்படி பண்ணலாம் சார், இது இப்படி பண்ணலாம் சார், இது இப்படிதான் எப்படி இருக்கு சார், கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனா கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? 2வது, இவர் யாருங்க? இவங்க தெரியுதா? இவர் யாரு தெரியுதா? இவர்தான். அப்ப இங்க இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு அவர் வேற எதுவும் பண்ணல, மைக்கு பிடிச்சு பேசினார், அவ்வளவு. வேற ஒண்ணுமே அவர் பண்ணல. இப்ப வரைக்கும் அவர் ஒண்ணும் பண்ற ஐடியாலும் இல்ல, ஆனா பேசுவார். அதே மாதிரி காமராஜர் மாதிரி ஒரு தலை சிறந்த லீடர், முதல்வர், அவர் மாதிரி ஒரு நல்ல லீடர் இல்லைன்னு நம்ம இன்னைக்கு ஃபீல் பண்றோம்ல, அப்படிப்பட்ட லீடரை தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பிடிச்சிருக்கிறது இவங்க 2 பேர் தானே. என்ன செஞ்சு பேசிய. அப்ப கம்யூனிகேஷனுங்க சாதாரண விஷயம் இல்ல சார். 55 வருஷமா இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே தான், திராவிடம் தான் இந்த நாட்டு ஆளுக்கும். அது காரணம் என்ன? காமராஜரை தூக்கி போட்டு வேற யாரையும் இல்ல, காமராஜரை தூக்கி போட்டு 55 வருஷம் உட்காந்துருக்கோம்னா கம்யூனிகேஷன் தான். இன்னைக்கு மொத்த இந்திய நாட்டையும் 11 வருஷமும் சிங்கிள் ஹேண்ட கையில வச்சிருக்காரு நம்மளு மோடி. என்ன? பேசிதான். அதனால
டப்பாவாலும் உங்களுக்கு சொல்லி தர லெசன் என்ன, ப்ளீஸ் கம்யூனிகேட். உங்க டீமை விட்டுறாதீங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்க, டயர்ட் ஆகாதீங்க. காமராஜர் சொல்லி கொடுக்கறது, டிஎம்கே சொல்லி கொடுத்து, ஏடிபி சொல்லி கொடுத்து அதுதான். மோடி சொல்லி தரது தயவு செஞ்சு உங்க ப்ராசஸ டயர்ட் ஆக்கி விட்டுறாதீங்க. இந்த சீசன்ல டயர்டா ஆரம்பிக்காதீங்க. பேசும்போது செந்தில் சார் சொன்னாரு, சீசன் தான் முடியும் ஆனா ப்ராசஸ் முடியாது சார், அப்படியே ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி அப்படியே கண்டினியூ பண்ண போறோம் சார் அப்படின்னு சொன்னாரு. அந்த ப்ராசஸ் மேல அவருக்கு நம்பிக்கை, உங்களுக்கும் உங்க இந்த ப்ராசஸ் மேல இருக்கணும். இதுல தயவு செஞ்சு டயர்ட்னஸோ நெகட்டிவிட்டியோ தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அது செந்தில் சாரை பாதிக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது அது யாரை பாதிக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது ரொம்ப கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அப்ப பவர் ஆஃப் கம்யூனிகேஷன். ரைட். போன சீசன் வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருந்தோம்னு கேட்டீங்கன்னா, சும்மா இதே மாதிரி பேசுவோம், நீங்களும் பயங்கரமா புரிஞ்ச மாதிரி மண்டையாட்டுவீங்க, ஒரு 4-5 கொட்டாய் விடுவீங்க, கிளம்பிடுவீங்க, அதோட இந்த ஜூம் முடிஞ்சிடும். அப்படிதான் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களையும் சொல்லி தப்பு இல்லை. நீங்க டைனமிக்கா இருந்தாலும் கொட்டாய் வரதானே போகுது இல்ல, டைனமிக் கொட்டாய் வராம பேர் போகுது. டைனமிக்கா இருந்தாலும் ஹைட்ல இருந்தாலும் கொட்டாய் நல்லா விடுறீங்க. ஓட்டு போறதுல முக்கிய கொட்டாய் விடாம உட்காரது தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஓட்டு போடுறத விட என்ன பொறுத்த வரைக்கும் செஷன்ல உட்கார கொட்டாய் விடாம விட்டீங்கன்னா உட்காந்தீங்கன்னா இந்த கிளாஸ் எடுக்கிற ஒரு ஆறுதலா இருக்கும். நீங்க கான்பிடன்ஸ் உடைக்கிறதுக்குன்னே வேணும்னு ஸ்கிரீன் பக்கத்துல இருந்து கொட்டாய் விடுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்ட வேண்டியதான். அது நான் பேசிட்டு இருக்க ஒருத்தன் பக்கத்துல வந்து விட்டுட்டு இப்ப பாப்பா அப்படிங்கிறது வந்து ட்ரெயினரையே வந்து கதிகளாக விடுறீங்க. நல்லா இருப்பீங்க நீங்க. சோ டைனமிக்ங்கிறது கோட்டு போறதை விட முக்கியம் வந்து எப்படி உட்காந்துருக்கீங்கிறத வச்சுதான் நீங்க டைனமிக்கா இல்லையாங்க. சார் ஒரு தடவை பாக்கலாம்னு சொன்னார்ல, சார் எடுத்து இருங்க நான் டைனமிக்ஸ் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நானும் அதே பார்த்தேன். நானும் ஒரு தடவை பாத்துக்கலான்னு பார்த்தா விடுறீங்க கொட்டாய் விடுறீங்க, மூக்கு சொல்லிடுறீங்க, மேலே இங்கேயும் பாக்குறீங்க, பாக்குறதையே பாக்குங்க. இதுதான் டைனமிக்கா? ரொம்ப சந்தோஷம். அப்ப டைனமிக் அப்படிங்கிறது the way you behave, the way you talk. இப்ப சார் நானும் பேசிட்டு இருக்கோம், சார் சொன்னாங்க சீசன் ஆஃப்டர் சீசன் நான் பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்களும் புரிஞ்ச மாதிரி மண்டையாட்டுறாங்க, சீசன் முடிஞ்சிருது, வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டாங்க. சார் நான் யோசிக்கிறேன் சார். அப்ப சாரே ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நானும் சார் வந்து டிசைட் பண்ணோம். இப்ப இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாரம் ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று வரும். மொத்தம் நாளே ஒரு ஒர்க் ஷீட் வந்துடும். நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த ஒர்க் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உட்காந்து அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து உட்காந்தீங்கன்னா நாங்க எடுக்கிற செஷன் வந்து இந்த ஒர்க் ஷீட் நீங்க அப்படியே எழுதுனீங்கன்னா மேபி அந்த ஒர்க் ஷீட் வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க டைரியில எழுதி வைப்பீங்க, அதுக்கப்புறம் டைரி எங்கேயாவது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறனால ஒர்க் ஷீட்டாவே போட்டு கொடுக்கலாம்னு சார் ஐடியா கொடுத்தாங்க. அந்த வருஷத்துக்கு பிறகு ஒர்க் ஷீட் வரும். இந்த ஐடியா உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பார்க்கலாம். ஒர்க் ஷீட்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இருந்தாலும் இந்த ஒர்க் ஷீட் நீங்க பத்திரமா வச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த சீசன் முடிஞ்ச உடனே இந்த மொத்த ஒர்க் ஷீட்டையும் புக் அடிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் தானே? ஆகுமா? ஆகுமா? ஆகும். அதனால அப்படி ஒரு பிளான் சார் சொல்லியிருக்காங்க, அதன் பிரகாரம் செய்யறோம். இப்போ எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம வந்து இப்ப டீம்ல சின்ன சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆர்டர் வந்து ஃபுட் வந்து ரொம்ப லேட்டா வருது, டெலிவரியே நடக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பட் நம்ம மக்கள்கிட்ட போய் இப்ப சிரஞ்சீவி தான் வந்து ஹோட்டல் ஓனர், அவர் கம்ப்ளைண்ட் வருது. என்ன வருதுன்னா, இந்த மாதிரி டெய்லி ஃபுட் டிலே ஆகுது, அந்த இது வரும்ல கமெண்ட் பாக்ஸ், அது கழுவி ஊத்துறாங்க, ஃபுட்ல ஆர்டர் பண்ணா வரவே மாட்டேங்குது, ஆறி போய் வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் உடனே சிரஞ்சீவி என்ன பண்றேன், நேரா போய் டீம் கேட்கிறேன், ஹோட்டல் கேட்கிறேன், என்னப்பா கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது, என்ன சொல்லுவானுங்க நான் பாருங்க. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், கடை சார் போயிட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார், எங்க மேல எத்தனை இதான் சொல்லுவாங்கன்னு தெரியும், அதான் தம்பி தெரியும். ஆனா இங்க இருந்து கழுவி ஊத்துறாங்க, என்ன பண்றது? இப்படி சிச்சுவேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு தானே? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், 2 கோடி போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இன்டீரியர் ஷோரூம் வந்து நான் வந்து பயங்கரமா ஃபர்னிஷ் பண்ணி ரொம்ப அழகா பண்ணிருக்கேன். எனக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம், இன்டீரியர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் வந்து நான் வந்து பணிக்கு அமர்த்திருக்கேன். நான் போதுமான அளவுக்கு விளம்பரம் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு என்ன பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. நான் என் பார்ட்னர் போய் கேட்டேன், அவரு சொல்றாரு நான் தேவையானதான் செஞ்சுட்டேங்கிறாரு. எம்ப்ளாயிஸ் கேட்டா சார் கஸ்டமர் வந்து நாங்க பத்திரமா தான் சார் பாத்துக்கிறோம், அது நல்லா பிசினஸ் போயிரும் சொல்றாங்க. அப்ப பார்ட்னர் மேலே தப்பு இல்ல, எம்ப்ளாயிஸ் மேலேயும் தப்பு இல்ல. நான் 2 கோடி பணம் போட்டேன், விளம்பரம் கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றோம்?
இப்படி கேள்வி இருக்கு தானே? அதே மாதிரி உங்க டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் இந்த 2 சிச்சுவேஷன் சொன்ன மாதிரி உங்க டீம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. பிசினஸ் நடக்காது, ஒரு பக்கம் நல்ல வியாபாரம் இருக்கு, ஒரு பக்கம் வியாபாரமே நடக்காது. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிற லீடர் வேலை செய்ய மாட்டாரு. ஆனா கூப்பிட்டு ரிவ்யூ மீட்டிங்ல உட்கார வச்சு கேள்வி கேட்டா, சார் எல்லாம் போயிட்டுங்க சார், யாரு டவுட் இருக்கா? ஒரு டவுட் இல்லைங்க சார், ஏதாவது வேணுமா? ஒண்ணு வேணுங்க சார், ஏதாவது ஹெல்ப் வேணும், மீட்டிங் ஏதாவது அதான் ஒண்ணு ஒண்ணு இல்ல, ஏன் வியாபாரம் நடக்கல? அதான் சார் தெரியல எப்படின்னு சொன்னானா அவன் என்ன பண்றதுன்னு தெரியாதானே. இப்போ இதை சரி பண்றதுக்கு உலகம் பூரா பயன்படுத்தப்படுகிற ஒரு டூல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த டூலுக்கு பேரு 6 திங்கிங் ஹேட்ஸ் அப்படின்னு பேரு. இந்த டூலுக்கு பேரு 6 திங்கிங் ஹேட்ஸ். இனிமேல் நீங்க உங்க டீம் கிட்ட பேசும்போது முக்கியமான, இப்ப நீங்க வந்து யுவராஜ் வந்து லாம்போவா இருக்காருன்னா, லாம்போ யுவராஜ் வந்து தன் டீமோட மீட்டிங் வைக்கிறார், மில்லினியல்ஸையும் ஜென்எக்ஸையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் நடத்துறாருன்னா, அந்த மீட்டிங்ல சார் பயன்படுத்த வேண்டிய டூலுக்கு பேரு 6 திங்கிங் ஹேட்ஸ். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன், இந்த பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சு விடுறேன். இந்த பிரிண்ட் அவுட்டை பயன்படுத்தி பேச ஆரம்பிங்க, உங்க மக்கள்கிட்ட பேச பழகுங்க. இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வச்சு பேச பழகுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, அந்த பிரிண்ட் அவுட்டை பத்திரப்படுத்தினீங்கன்னா மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் நம்ம என்ன பேசணும், என்ன நடந்தது, என்ன மாத்தணும், என்ன மாத்த தேவையில்லைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால வரைக்கும் மீட்டிங் வந்து சும்மா அப்படியே ரன் பண்ணிட்டு போயிட்டீங்க. இதுக்கப்புறம் மீட்டிங் வந்து ஒரு ப்ராசஸா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய மீட்டிங் கண்டென்ட்லாம் நிறைய இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாத கண்டென்ட்டா நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நிறைய கண்டென்ட் வச்சிருக்கீங்க. பட் எப்படி ஒரு ப்ராசஸ் ரன் பண்றதுங்கிறது சொல்லி கொடுக்கலாங்கிறதுனால இப்போ வந்து 6 திங்கிங் ஹேட்ஸ் அப்படிங்கிற இந்த டூல் நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. அதாவது உலகத்துல ஃபார்ச்சூன் 500 கம்பெனின்னு சொல்ற எல்லா பெரிய கம்பெனியும் கம்யூனிகேட் தான் டீமோட டிஸ்கஸ் பண்ணும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது இந்த 6 திங்கிங் ஹேட்ஸை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை நீங்க மெதுவா ட்ரை பண்ணுங்க. ஒரு 2-3 மீட்டிங் கஷ்டமா இருக்கும், எப்படி இருக்கும், ஆனா போல சும்மா பேசுறத விட்டு சும்மா இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தோணும். அப்படிதான் நமக்கு மண்டை ஈஸியா வேலை செய்யும். பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 2-3 மீட்டிங் நடத்திட்டீங்கன்னா 4வது மீட்டிங்ல இருந்து உங்க மீட்டிங் இன்னும் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா கம்யூனிகேட் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அதனால இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு ஓகேங்களா? அப்ப 6 தொப்பி போட போறோம். ஒயிட் கேப், கிரீன் கேப், எல்லோ கேப், பிளாக் கேப், ப்ளூ கேப் அண்ட் இந்த மாதிரி நம்ம போட போறோம். ஓகேங்களா? இதான் நம்ம பண்ண போறோம். எப்படி நான் சொல்லித்தரேன். இந்த ஒயிட் கேப்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒயிட் கேப் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குமாரசாமி ஒயிட் கேப் போட்டுக்கோங்க. குமாரசாமி இருக்காரா? அவர் பேர் குமாரசாமி தானே? ஆமா குமாரசாமி கரெக்ட். இப்ப குமாரசாமி சார் ஒயிட் கேப் போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இந்த மீட்டிங்ல நம்ம எல்லாரும் ஒயிட் கேப் போட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். அதனால நான் சொல்றது கொஞ்சம் கான்சியஸா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நானு என் டீம், இப்ப நான் தான் லாம்போ மூடிங்க, என் டீம் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறேன், முக்கியமான லீடர்ஸ் உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்றேன் ராஜ்குமார் ஒயிட் கேப் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒயிட் கேப் போட்டு போறோம் அப்படி சொன்னா, அந்த ஒயிட் கேப் போட்டா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, எதை பத்தி பேசணும்னா ஃபேக்ட்ஸை பத்தி பேசணும், யதார்த்த உண்மைகளை பத்தி பேசணும், டேட்டா பத்தி பேசணும். இந்த வாரம் என்ன நடந்துச்சு, டேட்டாஸ் பத்தி பேசலாம், நடந்த உண்மையை பத்தி பேசலாம். வெறும் ஃபேக்ட் பத்தி மட்டும் பேசணும். எல்லாரும் எதை பத்தி பேசணும்? ஃபேக்ட் பத்தி மட்டும் பேசணும், உண்மையை பத்தி தான் பேசணும், யதார்த்த விஷயங்களை பத்தி தான் பேசணும். சார் இந்த மாசம் வியாபாரம் வந்து 15 பேர் தான் சேர்ந்திருக்காங்க சார், 73,000 காயின் தான் நடந்திருக்கு சார், அப்படி ஃபேக்ட் பத்தி மட்டும்தான் பேசணும். எப்போ எல்லாரும் ஒயிட் கேப் போட்டிருந்தோம், எல்லாரும் ஒயிட் கேப் போடுறோம். இப்ப ஒரு மீனிங் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம எல்லாம் ஒயிட் கேப் போடுறோம் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்னெல்லாம் பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் பாதிப்பு இருக்கு, நமக்கு இன்னும் என்னெல்லாம் தேவைப்படுது, இன்னும் என்ன இருந்தா அடுத்த ஸ்டெப் போலாம் அப்படிங்கிற ஃபேக்ட பத்தி மட்டும் பேசுறது வந்து ஒயிட் கேப் போட்டோம். இப்ப ஜென்ரலா ஒரு மீட்டிங் போயிட்டு பேசுங்க, உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டா அந்த மீட்டிங் எப்படி முடியுதுன்னு தெரிய மாட்டேன் தானே. ஆனா நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பேச பழகினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மீட்டிங் இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திடலாங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? மீட்டிங்லாம் வேற லெவல்ல வைக்கிறீங்க. அந்த ஏஜிஎஸ் ஓனர் வந்து அவரே ரூம்ல தங்க முடியாத அளவுக்கு நீங்க ரூம் புக் பண்றீங்க, எல்லாருமே சேர்ந்து பட்டை கிளப்புறீங்க. இந்த ஏஜிஎஸ், அதுக்கப்புறம் வந்து சேலத்துல ஒரு 4-5 ஹோட்டல்காரெல்லாம் ஆர்டிசி உடைய போட்டோ வச்சுதான் டெய்லி கும்பிடுறாங்க. ஐயா நீங்க போதுங்க, அந்த அளவுக்கு மீட்டிங் நடத்துறீங்க. மீட்டிங் எல்லாம் ஒரு குறையும் இல்லை. ஆனா மீட்டிங் வந்து மீனிங்ஃபுல்லா நடக்குதா அப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு சின்ன கேப் இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் இந்த 6 கேப் பயன்படுத்த ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் கேப் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் கேப். அந்த ஒயிட் கேப்பை போட்டீங்கன்னா
என்ன நடக்கணும் அப்படி கேட்டா எல்லாருமே டேட்டா தான் பேசணும், ஃபேக்ட் மட்டும் தான் பேசணும். அப்ப யுவராஜ் சொல்லுங்க இந்த டீம்ல என்னாச்சு, இந்த தடவை என்னாச்சுன்னு சொல்லுங்க அப்படி கேட்டா யுவராஜ் வந்து அந்த டீம்ல நடந்த ஃபேக்ட், உண்மை என்னவோ யதார்த்தம் என்னவோ என்ன சிக்கல் இருக்கோ அதை பத்தி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அத்தனை பேர் அதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாரும் ஒயிட் கேப் போட்டு அது ஒரு 15 நிமிஷம் ஒயிட் கேப் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் என்ன பண்ண கேட்டீங்கன்னா எல்லோ கேப் போட்டு, எல்லோ கேப் எல்லாரும் போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டா எல்லாரும் எல்லோ கேப் போட்ட உடனே எல்லாரும் இந்த வாரம் நடந்த பாசிட்டிவ் மட்டும் தான் பேசணும். சார் இது இந்த பாசிட்டிவ் நடந்துச்சுங்க சார், நம்ம டீம்ல புதுசா ஒரு 4 பில்லியன் வந்திருக்காங்க சார், இது வந்து நம்ம எதிர்பார்க்காது சார், ஆனா வந்துருச்சுங்க சார், சூப்பருங்க சார். இப்படி பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் பேசணும். என்ன வேல்யூ டிரைவ் ஆச்சு சார், நம்ம இந்த மீட்டிங் இப்படி நினைச்சு ரன் பண்ணோம்ல சார், நம்ம எதிர்பார்த்தோம் இது வந்துருச்சுங்க சார், சமைங்க சார், சூப்பருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ்ஸ் மட்டும் தான் நம்ம பேசணும். எல்லோ கேப் போட்டோம்னா தயவு செஞ்சு அடுத்த ரிவ்யூ மீட்டிங் இப்படி பண்ணி பாருங்க, பயங்கர ரிசல்ட்ஸ் வரும். உலகத்தில் நிறைய கம்பெனி வெற்றி கண்ட ஒரு கம்யூனிகேஷன் மாடல் இது, 6 திங்கிங் ஹேட்ஸ். சுரேஷ் பாபு சாரும் நானும் பேசிட்டு இருக்கும்போது, கோபி சார் நானும் பேசிட்டு இருக்கும்போது கூட, இப்ப இந்த சீசனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கூட நானும் பாபு சாரும் நானும் சுரேஷ் கோபி சாரும் நானும் ஜீனா சார் இதை பத்தி பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமான்னு சொல்லி. அதே மாதிரி செல்வம் சார் கேட்கவும் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு, சூப்பரா அவுட் ஆகி வந்துருச்சு. அதனால இப்போ ஒயிட் கேப் போட்ட எதை பத்தி மட்டும் தான் பேசுவோம், யதார்த்தம் உண்மை ப்ராப்ளம்ஸ் பத்தி மட்டும் பேசுவோம். எல்லோ கேப் எல்லாரும் போட்டோம்னா வெறும் பாசிட்டிவ்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுவோம். இப்படி இருக்கீங்க சார், அப்படி இருக்கீங்க சார், இந்த பாசிட்டிவ்ஸ் அப்படி பேச ஆரம்பிக்கும் எல்லோ கேப். மூணாவது கேப் வந்து கிரீன் கேப். இந்த கிரீன் கேப் போட்டுட்டா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அது நடக்கும் நடக்காதோ, அது வேலைக்காகவும் வைக்காதோ, உங்க கற்பனையில வேற எப்படி நல்லா இருக்குமோ அதெல்லாம் சொல்றீங்க சார். இதை இப்படி பண்ணா எப்படி சார் இருக்கும், நீங்க இப்படி சொன்னீங்க சார், நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சுங்க சார், பட் எனக்கு தோணுது இப்படி சார், இப்படி பண்ணா நல்லா இருக்குமா சார், அப்படி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்க தாட் ப்ராசஸ் ஷேர் பண்ணுவாங்க நம்ம கூட. அது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும் அதெல்லாம் நீங்க மீட்டிங்ல சொல்லக்கூடாது. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், சீனிவாஸ் வந்து என்ன சொல்றேன் சார், இப்படி பண்ணலாமா சார், லீடர் என்ன சொல்லக்கூடாது, கிரீன் கேப் போட்டு என்ன சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கிரீன் கேப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னெல்லாம் ஒரு மண்டேல கிரியேட்டிவிட்டி வருதோ மொத்தத்தையும் வாங்கிக்கிறது தான். அப்ப என்ன பேசக்கூடாதுன்னா, இது ஆகாது இது விளங்காது அப்படி சொல்லவே கூடாது. சொல்லு ஜான் ரெசாரியோ சொல்லுமா அப்படி கேட்கணும். ரெசாரியோ ஒண்ணு சொல்லுவாரு, சார் இது இப்படி பண்ண நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறாரு, வெரி குட் ஐடியா அப்படி வாங்கிக்கணுமே தவிர, இல்ல இதெல்லாம் விளங்காது நான் ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. கிரீன் கேப் போட்டிருந்தா பாசிபிலிட்டி திங்கிங் மட்டும்தான். மேபி அவர் ஒரு சூப்பர் லீடரா இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு நம்மளுக்கு ஷேர் பண்ணுவார், அது நமக்கே தோணாம கூட இருந்திருக்கலாம். அதை வாங்குறது தான் கிரீன் கேப்போட வேலை. நாலாவது கேப் வந்து பிளாக் கேப். இந்த கேப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ்ஸ் பேசுறது மட்டும்தான். இல்லைங்க சார், இந்த இடத்துல லைட்டா அடி வாங்கிருச்சுங்க சார், இது வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு போலைங்க சார், இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சுங்க சார், அப்படி பேசுறது பிளாக் கேப். ஓகேங்களா, இந்த கேப் நம்ம யூஸ் பண்ணிதான் ஆகும். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு மீட்டிங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 5 கேப்பையும் ஓரம் வச்சு இந்த கேப் எடுத்து எல்லாரும் போட்டுருக்கோம். அப்ப கிரீன் கேப் அதுல வந்து சார் இதை வந்து இப்படி பண்ணலாம் சார், இதை வந்து இப்படி பண்ணலாம் சார், இந்த சின்ன சிக்கல் வந்துருக்கு சார், இது இப்படி மாத்திரம் எப்படி சார் இருக்கும், இந்த டீமுக்கு நம்ம இந்த பிளான் போட்டோம் சார், இது ஒர்க் அவுட் ஆகுது சார், இது வந்து இப்படி ஆயிடுச்சுங்க சார், அவங்க வந்து கோச்சிங் தான் சார், டென்ஷன் ஆயிட்டாங்க சார், எனக்கு இங்க வலிச்சிருச்சுங்க சார், நீங்க ஒண்ணு சொன்னீங்க சார், பட் எனக்கு ரொம்ப லைட்டா கொஞ்சம் காயப்பட்டுச்சுங்க சார், இந்த இடத்துல நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் சார் அப்படின்னு. அன்பு செல்வத்துக்கு வந்து நான் ஒண்ணு சொல்லி கொடுத்தா அன்பு செல்வத்துக்கு பிடிக்கல, அன்பு செல்வம் வருத்தப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த மீட்டிங்ல நான் ஒண்ணு பேசினா அன்பு செல்வத்துக்கு பிடிக்கல. இப்ப நெக்ஸ்ட் மீட்டிங்ல நான் உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாரும் பிளாக் கேப் போட்டுருக்கோம், அன்பு செல்வம் என்ன சொல்லலாம், என்ன பிளாக் கேப் போடும் போது சொல்லணும், தலைவரை நீங்க ஒரு மீட்டிங் போன மீட்டிங்ல பேசிட்டு போது இந்த வார்த்தை சொன்னீங்க, எனக்கு லைட்டா கொஞ்சம் காயப்பட்டுச்சு தலைவரை அப்படி சொன்னா யாருமே வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பிளாக் கேப்போட என்ன பண்ணலாம்னு இருக்கிற சின்ன சின்ன பெயின்ஸ் என்ன பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். இது பிளாக் கேப்போட வேலை. ப்ளூ கேப்போட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகேங்களா, எடுத்து கொடுக்கறது, அந்த மொத்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது ப்ளூ கேப்போட வேலை. அதாவது இப்ப இந்த மீட்டிங்க்கு வந்து குமாரசாமி தான் லீடர்னா அவர் தான் ப்ளூ கேப் போட்டிருப்பாரு. சீனிவாசலோ வேற ஏதாவது இருக்கா சொல்றீங்களா, உங்களுக்கு அப்படி அப்படி கேட்கறது, ஒருத்தருக்கு அந்த இக்னைட் பண்ணி ஒரு தூக்கி விடுறது, ஒரு மோட்டிவேட் பண்ணி இழுக்கிறது, அந்த மீட்டிங்கை டிஸ்கஸ் தூக்கி விடுறது, அதான் ப்ளூ கேப் வேலை. போன தடவை இந்த இது ஒர்க் அவுட் ஆச்சு நீங்க சொன்னீங்களே, இப்போ எல்லாரும் கிரீன் கேப் போட்டிருக்கும் போது ஒருத்தர் கூட ப்ளூ கேப் போட்டுருக்கோம். எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா,
அந்த கிரீன் கேப்ல இன்னும் மெசேஜ் வாங்குறது. எல்லாரும் பிளாக் கேப் போட்டு ஒருத்தர் மட்டும் ப்ளூ கேப் போட்டுக்கணும். எதுக்கு? இன்னும் கொஞ்சம் நெகட்டிவிட்டியை வாங்குறதுக்கு. எல்லாரும் ஒயிட் கேப் போட்டு ஒருத்தர் மட்டும் ப்ளூ கேப் போட்டுக்கணும். எதுக்கு? இன்னும் கொஞ்சம் யதார்த்தத்தை வாங்குறது. அப்படி அப்ப அந்த டீம்ல ஒருத்தர் மட்டும் ப்ளூ கேப் போட்டுருப்பாரு, மீதி பேர்லாம் கேப் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? அந்த பாயிண்ட் புரியுதா? அந்த ஐடியா கிளியர் ஆகுது. ஓகே. அண்ட் கடைசியான கேப் வந்து ரெட் கேப். இந்த கேப் வந்து உணர்வு பத்தி மட்டும் பேச, உணர்வுகள் மட்டும்தான். சார் போன வாரம் நம்ம மலேசியா போயிட்டு வந்தோம் சார், வேற லெவல் சார், செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க சார். சார் போன வாரம் மீட்டிங்ல வந்து நீங்க இந்த பேசும்போது ரைட்டா மனசுக்கு ஒரு சின்ன வலிங்க சார். அப்படி வெறும் உணர்வுகளை பத்தி மட்டும் பேசுறது வந்து ரெட் கேப். இப்போ இந்த 6 கேப் ஓகேங்களா? இதை நான் ஒர்க் ஷீட்டா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். இந்த ஒர்க் ஷீட் நீங்க வச்சிருக்கலாம் ஓகேங்களா? இப்ப இந்த ஒர்க் ஷீட்டை பாருங்க. இப்ப இந்த ஒர்க் ஷீட் பாருங்க எப்படி இருக்கும். 60 பாருங்க. ஒயிட் கேப்போட எதை பத்தி பேசணும்? ஃபேக்ட் பேசணும், அவைலபிள் டேட்டா பேசணும், பிரசன்ட் ட்ரெண்ட் பேசணும், ஒரு புது இன்ஃபர்மேஷனை பத்தி பேசணும். கிரீன் கேப் போட்டா புது கிரியேட்டிவ் என்ன, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா, growthக்கு ஏதாவது பிளான் கொடுப்பீங்களா, ஏதாவது மாத்த வேண்டிய புது ஆட்டிடியூட் உங்க கையில இருக்கா, ஏதாவது வித்தியாசமான சொல்யூஷன் கையில வச்சிருக்கீங்களா? எல்லோ கேப் போட்டா நம்ம என்னெல்லாம் நல்லபடியா செஞ்சோம், எதெல்லாம் பாசிட்டிவ்ல வந்துச்சு, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, அதை பத்தி பேசுவோம். பிளாக் கேப் போட்டா என்னெல்லாம் குட்டி குட்டி நெகட்டிவ் வந்துச்சு, என்னெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபால்ட் நடந்துச்சு, தவறுகள் நடந்துச்சு. ப்ளூ கேப் போட்டா புது ஐடியா, நீ இதை இன்னும் கொஞ்சம் பேசு, இன்னும் கொஞ்சம் வா, அது. அண்ட் ரெட் கேப் போட்டா உணர்வுகள் மட்டும்தான். எங்க காயப்பட்டீங்க, எங்க பெட்டரா ஃபீல் பண்ணீங்க, இது எல்லாமே. இப்படி ஒரு மீட்டிங்கை பேசி முடிக்கணும். இங்க ஸ்டார்ட் பண்ணணும், இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்து இப்படியே போய் ரெட் கேப்ல முடிக்கும் போது, அந்த ரெட் கேப்ல உணர்வுகளை பத்தி பேசும்போது ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ் உணர்வுகள் ஆரம்பிச்சு முடிக்கும் போது பாசிட்டிவ் உணர்வுகள் முடிக்கணும். அப்ப ஆரம்பிக்கும் போது டேட்டா ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல முடிக்கணும். அப்படி வெளியே வரும்போது எல்லாம் கையை பிடிச்சி கட்டி பிடிச்சு இந்த மாசம் தூக்குறோம், இந்த மாசம் புழகிறோம், டோன்ட் வரி அப்படி பேசி திருப்பி கார்ல ஏறும் போது நீங்க ஹாலுக்குள்ள என்ன பாசிட்டிவ் உணர்வு வச்சிருந்தீங்களோ அதே பாசிட்டிவ் உணர்வோட நீங்க வெளியே போகணும். கார்ல போகணும், டீம் டிஸ்கஸ் பண்ணணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு மீட்டிங்ல வந்து சொன்னேன், ஒரு மீட்டிங்ல இருந்து நீங்க வெளியே வரீங்க, ஒரு ஜென்எக்ஸ் மீட்டிங் நீங்க வெளியே வரீங்க, ஒரு லேம்போ மீட்டிங் நீங்க வெளியே வரீங்க, நீங்க எல்லாம் பாசிட்டிவா வெளியே வந்தீங்கன்னா அந்த மாசம் உங்க பிசினஸ் பினாமினலா இருக்கும். நீங்க நெகட்டிவா ஒரு வெளியே வந்தீங்கன்னா அந்த மாசம் பிசினஸ் நீங்க செக் பண்ணி பாருங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அந்த பாசிட்டிவ் ரெட் கேப் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால ஒயிட் கேப்ல ஆரம்பிக்கிறீங்க, ரெட் கேப்ல முடிக்கிறீங்க. இந்த ஒர்க் ஷீட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன் அரவிந்த் சார் மூலமா, சிந்து சார் மூலமா. உங்களுக்கு இந்த ஒர்க் ஷீட் வந்து சேர்ந்துடும். ஒரு புக் இந்த சீசன் முடியும் போது புக்கே வந்து நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இந்த சீசன் நாங்க தரப்போறோம். நீங்க என்ன அட்டென்ட் பண்ணீங்க அப்படி போன சீசன் கேட்டா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. போன சீசன்ல கார்த்திக் வந்தாரு, நான் வந்தேன், பாலாஜி வந்தாரு, ஏகப்பட்ட மக்கள் வந்தாங்க, பிசினஸ் பீப்புள் வந்தாங்க. எல்லா கிளாஸ் சூப்பர் நீங்க சொல்லிட்டீங்க. ப்ரோக்ராம் முடிஞ்சா எனக்கு ஃபோன் வரும், ஒவ்வொருத்தர பேச சார் செம்ம ப்ரோக்ராம் சார் சொன்னீங்க, பட் இப்ப இந்த டைரி எங்க இருக்குன்னு தெரியாது. பட் இந்த சீசன் வந்து சார் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இது இன்னும் கொஞ்சம் டெப்தா கண்டென்ட்டே மாத்த, டாபிக் இதே தான் பட் கண்டென்ட் மட்டும் மாத்தி இறக்கு அப்படி சார் சொன்னாங்க. அதனால ஒர்க் ஷீட்ஸ் தான் மாத்திருக்கு. அதனால அடுத்த வாரம் ஒர்க் ஷீட்ஸா வரும். தயவுசெய்து ஒர்க் ஷீட்ஸ் எழுத பழகிக்கோங்க. இந்த சீசன் வரும்போது ஒரு புக்கே உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப இந்த சீசன் என்ன அட்டென்ட் பண்ணீங்க அப்படி கேட்டா ஒரு புக்கே நீங்க காட்டலாம். நல்லா இருக்குமா? இந்த ஐடியா ஓகேவா? விளக்குமா? ஒரு மோட்டிவேஷன் பிடிங்க. தேங்க்யூ மோட்டிவேஷன் ரொம்ப நன்றி. சோ அப்படித்தான் நம்ம வந்து இந்த விஷயத்த டிசைன் பண்ணிருக்கோம். அப்ப இந்த மாசம் 6 திங்கிங் ஹேட்ஸ்ங்கிறது இந்த வாரத்துக்கான கான்செப்டை எடுத்துட்டு போங்க. அதை வந்து ரொம்ப எஃபெக்டிவா நடத்துங்க. இன்னொரு 15 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். 7:33 ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் கேளுங்க. இந்த 6 திங்கிங் ஹேட்ஸ் சம்பந்தமாவோ, இல்ல டப்பாவால சம்பந்தமாவோ, இல்ல அந்த 120 ப்ராசஸ் சம்பந்தமாவோ ஏதாவது சிக்கலோ இல்ல டவுட்டோ ஏதாவது இருந்தா கேட்டீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம டீம் ரெடியா இருக்காங்க. எல்லாம் ஒர்க் ஷீட்ஸாவே உங்களுக்கு வந்து சேரும். சொல்லுங்க சிரஞ்சீவி. குட் மார்னிங் சார். சார் தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல் டிப்ஸ். சார் இப்போ இந்த கேப் விஷயம் சொன்னீங்களா, அது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஒரு 3 ஹவர் செஷன் நம்ம பிளான் பண்ணிட்டோம் சார், லீடர்ஸ் கூட தான் இருக்கும். அப்போ அந்த கேப் பண்றது நம்ம டிஸ்பிளேல வச்சுக்கலாமா இல்ல சிம்பிள்? இப்போ ஒரு ரெண்டு வகையா ரொம்ப ஃபன்னா பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அத்தனை கேப் வாங்கி தரது ஒரு ஃபன்னு. ஈஸியா பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பவர் பாயிண்ட்ல பின்னாடி ரெட் கேப் அப்படி போட்டுட்டா அந்த ஹால் உட்காந்து அத்தனை பேர் எமோஷன்ஸ் பத்தி மட்டும் தான் பேசணும்.
ப்ளூ கேப் போட்டா எல்லாரும் வந்து இப்படி போறோம், எல்லோ கேப் போட்டா எல்லாம் பாசிட்டிவா தான் பேசணும், பிளாக் கேப் போட்டா எல்லாம் நெகட்டிவா தான் பேசணும், ஒயிட் கேப் போட்டா எல்லாம் டேட்டா மட்டும் தான் பேசணும். அப்படி ஆரம்பத்துல நம்ம டீமுக்கு சொல்லிடணும் இது மாதிரி இந்த கேப் போட்டா இதான் கணக்கு, இந்த கேப் போட்டா இதான் கணக்கு நம்ம சொல்லி கொடுத்துருவோம், புரிய வச்சிருக்கோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டா ஃபாலோ செம்மையா ஒர்க் ஆகும். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு 2 மீட்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி திணறுவாங்க, பட் ஒரு தடவை அவங்க அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைக்கும். சும்மா ஜென்ரலா டிஸ்கஸ் பண்றதை விட இல்ல ஒன் சைடு நீங்க பேர் ஆரம்பிச்சீங்கன்னா பயங்கர தேங்க்யூ சார் தேங்க்யூ எல்லாத்தையும் எழுதுறேன். நான் இன்னைக்கு எனக்கு ஹோட்டல் புக் பண்றதுக்கு எஸ் கோபால் கிருஷ் சார் வணக்கம் சார். வணக்கம். ஓகே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். என்னுடைய ஒரு விண்ணப்பம் சார், இது தமிழ்ல கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். தமிழ்ல பண்ணிடுவேன், தெலுங்கு கஷ்டம், தமிழ்ல பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ சார். அடுத்தது வந்து இப்ப இந்த ஆர்டர் வந்து நீங்க இப்ப லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணும் பொழுது அதுல ஒவ்வொரு கலர் இருந்தது இல்லைங்க சார், அந்த மாதிரி மூவ் பண்ணணுமா இல்ல இப்ப நீங்க ஸ்லைடுல போட்டபடி மூவ் பண்ணுமா? இல்ல நான் காட்டு இந்த ஒயிட் ஹேட் ஸ்டார்ட்ல இருந்து ஒயிட்ல ஆரம்பிச்சு ரெட்ல முடிக்கும். ஓகே சார், ஓகே தேங்க்யூ சார். வேலை இதுவும் சொல்லுங்க, வேலை இதுவும் அன்பு சொல்லுங்க. சார் இந்த செஷன் சூப்பரா இருந்தது. இதுல ஹேட் சொல்லிருக்கீங்க சார், இதை எப்ப யூஸ் பண்ணணும், அதான் எந்தெந்த மீட்டிங்ல யூஸ்